Hi friends, Satish and Vicky from Cartoon Teacher TNPSC. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நவம்பர் 12. இதோட பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பார்க்கலாமா விக்கி? ஓகே. ஃபஸ்ட்டு பாரு இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. நவம்பர் 9 நேஷ்னல் லீகல் சர்வீசஸ் டே. ஓகே. இது என்னங்கிறத நான் பாலிட்டியில் எழுதியிருக்கேன், ஸோ அதில் பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ அடுத்து வந்து நவம்பர் 10 பாரு, வேர்ல்டு சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட். இது 2002லேருந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1999 ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அப்புறம் 2001 வந்து ரெசல்யூஷன் பாஸ் பண்ணிவிட்டு 2002 கொண்டு வந்திருக்காங்க ஃபஸ்ட்டு இதை வந்து. சரியா? ஓகே. இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு இப்போ வேக்சின்லாம் இது பண்ணிகிட்ருக்காங்க இல்லையா? ஸோ வேர்ல்டு சயின்ஸ் டே ஃபார் பீஸ் அண்ட் டெவலப்மெண்ட் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட். அந்த கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் சும்மா ஜஸ்ட் தெரிஞ்சுக்க. பட் அந்த லீகல் சர்வீசஸே கன்ஃபார்மாக கேட்க நிறையா வாய்ப்புகள் உண்டு. இல்லாட்டினாலும் பாலிட்டி ரெலவெண்ட்டாவது கேட்டுருவாங்க. அதையும் சேர்த்து எழுதிட்டேன், ஸோ அதையும் பார்த்துடலாம் நம்ம. அடுத்து பாரு டெத்து. கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபா அப்படிங்கிறவர் யாருன்னா பஹ்ரைன் பிரின்ஸ். அவர் அங்கே வந்து பிரைம் மினிஸ்டர் அப்பாயிண்ட் ஆயிருக்காரு, லாங்கஸ்ட் சர்வ்டு பிரைம் மினிஸ்டர். சரியா? ஸோ கலிஃபா பின் சல்மான் அல் கலிஃபா இறந்துட்டார் இப்போது, டெத்து. ஸோ அடுத்து ஆனிவர்சரி மௌலானா அபுல் கலாம் ஆசாத். நவம்பர் 11 132 பர்த்டே. ஸோ அவருடைய பர்த்டேவை தான் நேஷ்னல் எஜுகேஷன் டேவாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2008 அனௌன்ஸ் பண்ணாங்க. ஏன் அப்படின்னா அவர் தான் ஃபஸ்ட்டு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர். நம்ம பாலிட்டியில் அந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் படித்தோம் இல்லையா, போர்ட்ஃபோலியோஸு. இன்ட்ரீம் கவர்மெண்ட்டும் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸும் யார் யார் போர்ட்ஃபோலியோஸ்லாம் எடுத்திருந்தாங்கன்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ அவர் மௌலானா அபுல் கலாம் ஆசாத் ஃபஸ்ட்டு யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர். அவர் வந்து மெக்காவில் தான் பார்ன் ஆகிறாரு, பட் அப்போ இந்தியாவுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறாங்க, செட்டில் ஆகிறாங்க. எஜுகேஷனுக்காக அவங்க பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்துடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் இங்கேயே இருந்துடுறாரு. ஸோ 1888 பிறக்கிறார் மெக்காவில். அவர் பப்ளிஷ் பண்ண 2 ஜேர்னல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து வீக்லி மேக்சின்ஸ், இது அல் ஹிலால் அல் பாகா. சரியா? ஸோ அல் ஹிலால் வந்து ஃபஸ்ட்டு அதை தான் கொண்டு வந்திருப்பார், 1912 நினைக்கிறேன். ஸோ 1912 அது வந்து எழுதிட்டு அது பண்ணிட்டுருப்பார். பட் இது வந்து என்னென்னா அவர் வந்து பிரிட்டிஷ்க்கு அகேன்ஸ்டாக தான் கிரிட்டிசைஸ் பண்ணுவார். ஸோ அதனால் என்ன பண்ணிடுவாங்க, அதை பேன் பண்ணிடுவாங்க பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் திரும்பி வந்து அல் பாகா அப்படி அதை ஸ்டார்ட் பண்ணுவார். அதுவும் அதை கிரிட்டிசைஸ் தான் பண்ணியிருப்பார் அதையும். ஸோ இது வந்து செகண்ட் அல்பாகாங்கிறது செகண்ட் ஆரம்பித்தது, ஃபஸ்ட்டு அல் ஹிலால் தான் ஆரம்பித்தார். சரி, இது வந்து 1912, இது 1915 நினைக்கிறேன். இயர் கொஞ்சம் ஷுவராக தெரியல, ஜஸ்ட் செக் பண்ணிக்கோ. அந்த நமக்கு வந்து எங்கே இது தேவைப்படும்னா அந்த சோஷியல் ரிலீஜியஸ் ரீஃபார்ம் மூமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும். சரியா? ஸோ அடுத்து பாரு மெயின் டாபிக் உள்ள போயிடலாம். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. ஃபஸ்ட்டு டாபிக் வந்து இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸு. இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல்னு சொல்லி எங்கன்னா கொலம்போ போர்ட்டில் ஒரு இது இருக்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்து ஆல்ரெடி நம்ம வந்து 2019 அப்போ இருந்தவர் வந்து சிறிசேனா வந்து சைன் பண்ணியிருக்காங்க. என்னது எம்ஓசினா என்னென்னா மெமோரண்டம் ஆஃப் கோஆப்ரேஷன். அப்போ வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, இந்தியா, ஜப்பான் அண்டு ஸ்ரீலங்கா 3 பேர் தான் அதில் இருப்பாங்க. இப்போ ஒரு 100% ஷேர் இருக்குன்னு வச்சுக்கேன். அதில் வந்து 51% ஸ்ரீலங்கா இருக்கும், 49% நம்ம எடுத்துக்கிட்டோம். நம்ம அதாவது இந்தியாவும் ஜப்பானும் சேர்ந்து. சரியா? இப்போ அந்த போர்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த இடத்துல வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வந்து ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல் இதை வந்து எடுத்துக்கலான்னு பார்க்குறோம். இது நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறதுக்கு வாங்கியிருந்தோம். ஸோ பட் என்னென்னா இப்போ வந்து அது வந்து இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ணுறாங்க. இது வந்து நீங்கள் அவுட் சைட் கண்ட்ரிக்கு இப்படி கொடுக்கக்கூடாது, இது வந்து அவங்கக்கிட்ட நம்ம இதாகிடும், ஸ்ட்ராட்டஜிக்கலி இதெல்லாம் ரொம்ப இதாக இருக்குது. ஸோ இந்தியா அந்த கண்ட்ரியை வந்து வீக் பண்ணுற மாதிரின்னு சொல்லி அங்கே நிறையா ப்ரொடெஸ்ட் நடக்குது. சரி, அங்கே அந்த கொலம்போ போர்ட்டில் நிறையா இது, அது பெரிய போர்ட், அது எக்கனாமிக்கலி அது ரொம்ப வந்து மெயினான ஹப் மாதிரி வச்சுக்கேன். ஸோ இப்போ இந்த ஈஸ்ட் கண்டெய்னர் டெர்மினல்லேருந்து இன்னும் ஒரு சில கிலோமீட்டர் தள்ளி பார்த்தோன்னா சைனாவும் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கு. அது வந்து ஒரு மேரிடைம் ஹப் மாதிரி கொண்டு வர பார்க்குறாங்க. சரி, அந்த கொலம்போ போர்ட் வந்து ரொம்ப கொஞ்சம் எக்கனாமிக்கலி சிக்னிஃபிகண்ட்டான போர்ட் அது. ஸோ அந்த இடத்துல ஒரு ஜங்ஷனை வந்து இவங்க ரெடி பண்ணுறதுக்காக பண்ணியிருந்தாங்க. சரியா? ஸோ அது வந்து நமக்கு ஸ்ட்ராட்டஜிக் அண்டு கமர்ஷியல் ரெண்டுக்குமே நமக்கு ரொம்ப இது, அதுக்காக தான் அது நம்ம பண்ணுறதா அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம். புரியுதா? ஸோ அடுத்து பாரு யூகே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு பில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. என்னென்னா 20 years old பில்லு. இது வந்து அது இப்போ தான் அதை மாற்றுறாங்க. என்ன பில்லுனா நேஷ்னல் செக்யூரிட்டி அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பில். ஸோ பாரு, நேஷ்னல் செக்யூரிட்டி இங்கே ஒரு வேர்டு வந்துருச்சா, இன்வெஸ்ட்மெண்ட் பில். இதுலேருந்தே நம்ம மீனிங் எடுத்துக்கணும். இன்வெஸ்ட்மெண்ட்னா என்னன்னா, இப்போ என்ன பண்ணுறாங்க, ஒரு ஃபாரின் கண்ட்ரி உதாரணத்துக்கு இப்போ வந்து பாகிஸ்தான் இருக்குன்னு வச்சுக்கேன். இப்போ என்ன பண்ணுது, இங்கே ஒரு கம்பெனி இருக்குது, அந்த கம்பெனியில் அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்க. ஸோ அப்படியே ஏரியாவை இது பண்ணுறது, புரியுதா, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறது. ஸோ இப்போ இது பெரிய கண்ட்ரிங்கிறனால அது பெரிய இம்பாக்டாக தெரியாது. இதே சின்ன கண்ட்ரின்னு வச்சுக்க, இப்போ மால்தீவ்ஸ்னு வச்சுக்கேன்.
இப்போ அந்த மால்தீவ்ஸில் போய் இன்வெஸ்ட் பண்ணால் வச்சுக்கோ, கண்ட்ரியே சின்ன கண்ட்ரி தான். ஸோ அப்போ அவங்க ஆதிக்கத்தை செலுத்துகிற மாதிரி இருக்கும், புரியுதா? அப்படி தான் வந்து பிரிட்டிஷ் உள்ளே வந்தாங்க. ஸோ பிரிட்டிஷ் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடர்ஸாக தான் உள்ளே வராங்க. அப்படி வந்து தான் அதுக்கப்புறம் வந்து அவங்க கம்பெனி வந்து டைரெக்டாக இங்கே இருக்கக்கூடிய கிங்ஸ்லாம் இருக்காங்களே இங்கே, அந்த அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய டிஸ்பியூட்ஸை வந்து அவங்க வந்து பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்புறம் கம்பெனி ரூல் பண்ணியது, அப்புறம் டைரெக்டாக பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ரூல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரியில் நம்ம ஆல்ரெடி பாலிட்டியில் ஃபஸ்ட்டு பார்த்துட்டோம் நம்ம. இப்போது இது என்ன பண்ணுறாங்க, யூகேவும் அதே கான்செப்டில் தான் அந்த பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என்னன்னா சைனா வந்து அங்கே கொஞ்சம் வாங்குற மாதிரி அவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அந்த பேக்டோர் என்ட்ரியை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த பில்லை கொண்டு வந்திருக்காங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ ஒருத்தர் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து நீ இப்போ ஒருத்தர் வந்து பார்ட்னர்ஸ் வெளியே வந்து வராங்க அப்படின்னா நீ அதை கவர்மெண்ட்டில் ப்ரையராக சொல்லிடணும். அப்படி இல்லைனாலும் இன்கேஸ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சால் கூட இது ரெலவெண்ட்டாக ஓகே இது வந்து அவங்களுக்கு வந்து த்ரெட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இதை கேன்சலும் பண்ண முடியும் அவங்களால. சரியா? ஸோ அதுக்கான ஒரு சேஃப்டி பில்லு தான் அது. 20 years ஓல்டு பில். இது பழைய ஆக்டாக இருந்தது. பட் இப்போ இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷனுக்கு இந்த இது வந்து பொருந்தாது அப்படிங்கிறனால இப்போ அதை வந்து மாற்றுறாங்க, அமெண்ட் பண்ணியிருக்காங்க. புரியுதுல கான்செப்ட்? யூகே பில். சரியா? அடுத்து செகண்ட் சோஷியல் இஷ்யூ, தேர்டு டாபிக் வந்து ப்ராஜெக்ட். அது ரெண்டுமே இல்லை. ஸோ ஃபோர்த்து பார்ட் டிஃபென்ஸு. 1 rank 1 pension ஸ்கீமு. அதாவது இது என்ன 1 rank 1 pension அப்படின்னாலே என்ன கான்செப்ட்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து நீ ஒரு ஆஃபீஸருக்கு இருக்க, நான் ஒரு ஆஃபீஸராக இருக்கேன். இப்போ நீ என்ன பண்ணுற, நீ 2000 ரிட்டையர் ஆகிடுற. சரியா? அதே மாதிரி நான் என்ன பண்ணுறேன், 2015 ரிட்டையர்மெண்ட் ஆகிறேன். இப்போது இது என்ன கான்செப்ட்னா 1 rank 1 pension. நீயும் வந்து ஒரு 20 வருஷம் ஒர்க் பண்ணி இருந்திருக்கேன்னு வச்சுக்கேன், நானும் 20 வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் வேறு, கரெக்டாக? பட் ஆனால் ரேங்க்கு சேமு. இப்போ நீயும் வந்து ஒரு கேப்டனாக இருந்து ரிட்டையர் ஆகிட்ட, அதே கரெக்டாக 20 years சர்வீஸ் பண்ணியிருக்கேன். நானும் அதே கேப்டனாக இருந்து ரிட்டையர் ஆகிறேன், 20 years சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் 2 பேர் ரிட்டையர் ஆகிற இயர் வேறு. அப்படி இருந்தால் கூட பென்ஷன் சேமாக இருக்கும். சரியா? irrespective ஆஃப் தி டேட் ஆஃப் ரிட்டையர்மெண்ட், ரேங்க்கும் லென்த்தும் சேமாக இருந்தால் சேம் பென்ஷன். புரியுதா? அப்போது என்ன ஆகும், இப்போ வந்து நீ ஒரு டைமில் ரிட்டையர் ஆகும்போது உனக்கு ஒரு பென்ஷன் வந்துருக்குமா? இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன், எனக்கு ரிட்டையர் ஆகும்போது பென்ஷன் வருதா? இப்போது இன்கேஸ் இந்த பென்ஷன் அதிகமாக வருதுன்னா உனக்கும் அந்த அமௌண்ட் வந்துடும். புரியுதா? இங்கே அந்த அமௌண்ட் ரிவைஸ் ஆக அது பேக்கில் உள்ளவங்களுக்கும் அது போய் கிரெடிட் ஆயிரும். இதுதான் அந்த கான்செப்ட். 1 rank 1 pensionோட கான்செப்ட் இதுதான். இப்போ இது என்ன ஆகுது, 1973ல், அதாவது பங்களாதேஷ் வார் வந்து அங்கே பிரிஞ்சிருக்கும் இல்லையா, 1971 பங்களாதேஷ் பிரிஞ்சிருக்கும். அதுக்கு இந்தியா ரொம்ப ப்ளே பண்ணியிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 73ல் இந்திரா காந்தி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா இதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு என்ன பண்ணிடுவாங்க, அந்த பென்ஷன் இருக்குது, அது சாரி இது பே ஸ்கேல் இருக்குல்ல, ஸோ அந்த டைம் 3rd பே ஸ்கேல் இருந்திருக்கும். இப்போ 7th இருக்குது. ஸோ அப்போ வந்து 3rd இருக்கும். ஸோ அந்த பேஸ் பண்ணி அந்த ஸ்கேல் படி பண்ணணும் அப்படின்றாங்க. புரியுதா? இந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த டைமில் அவங்க ரிட்டையர் ஆகும்போது அவங்க என்ன பேசிக் பே வாங்கிட்டு இருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி சேலரி வந்துடும், பென்ஷன் வரும். ஸோ அப்படி கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலி இதில் நிறையா வந்து டிஸ்பியூட், இதெல்லாம் வந்து திரும்பி நீங்கள் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லி நிறையா இருக்குது. அது பெரிய இதுவே ஒரு பெரிய டாபிக். சரி, அது வந்து நம்ம டீட்டெயிலாக போயிட்டே இருக்கும். பட் இதுதான் கான்செப்ட். 1 rank 1 pension இது. புரியுதா? அதுக்கப்புறம் என்ன ஆகுது, 1986ல் ராஜீவ்காந்தி கவர்மெண்ட் வரும்போது அப்படி தான் என்ன பண்ணிடுவாங்க, பேசிக்கே கம்மி பண்ணிடுவாங்க. பேசிக் பே இருக்குல்ல, அதை கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ அது வந்து என்னன்னா மெயினாக என்ன டிஸ்பாரிட்டி கிரியேட் பண்ணுதுன்னா, இங்கே போலீஸ் டிபார்ட்மெண்ட் இங்கே சிவிலில் ஒர்க் பண்ணுறாங்க இல்லையா, அவங்களோட மிலிட்ரி பர்சனல்ஸ்க்கு சேலரி ரொம்ப, அந்த பென்ஷன் அமௌண்ட்டும் கம்மியாக வருது அவங்களுக்கு. ஸோ இதான் அதுக்காக நிறையா ரொம்ப போராட்டிட்டு இருப்பாங்க. 2014ல் பிரைம் மினிஸ்டர் மோடியோடைய பெரிய ஒன் ஆஃப் த இதுவே வந்து இந்த 1 rank 1 pension அதாவது இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கிறது தான். ஸோ அதனால் அவங்க வந்து எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி அந்த பகத்சிங் கோஷியாரி கமிட்டி ஒன்று போட்டிருந்தாங்க. இந்த கமிட்டி வந்து ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருந்தது. ஸோ இப்போ இந்த 1 rank 1 pension படி பார்த்தீங்கன்னா இப்போ இது 2015ல் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. 5 years கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த ரிட்டையர்மெண்ட் ஆறாங்க பார்த்தியா, அப்போ வந்து அவங்க என்ன சேலரி வாங்குறாங்களோ அதுலேருந்து 50% அவங்க கைக்கு வந்துடும். இதுதான் வந்து இவங்க சொல்லிருக்குது. இப்போ வந்து 50% ஆஃப் தி லாஸ்ட் சேலரி ட்ரான் இதுதான் வந்துடும். இப்போ இந்த ஓஆர்ஓபியில் வந்து ஹையஸ்ட் பெனிஃபிட் எந்த ஸ்டேட்னா யூபியும் பஞ்சாபும் தான். சரியா? ஸோ அந்த பகத்சிங் கோஷியாரி கமிட்டி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? இந்த 1 rank 1 pensionல இதுதான் இப்போ லாஸ்ட்டாக நடந்த கமிட்டி, இந்த கமிட்டி ரெக்கமெண்டேஷன். அடுத்து பாரு, எக்கனாமியில் பிபிபின்னு இருக்கு பாரு, பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப். அது சரியா? அதில் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் இதில் 70% இருக்குது பார்த்தியா, அதை வந்து 13 போட்டுக்கோ. சரியா? 30%.
ஸோ பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் 70% இல்லை 30% வந்து சென்டர் வந்து ஸ்பான்சர் பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. எதுலனா எஜுகேஷன், ஹெல்த், வாட்டர் அண்ட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் செக்டர்ஸில் யாரெல்லாம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரெலவெண்ட்டான இதுக்கு இவங்க பண்ணுவாங்க. சரியா? ஸோ அவ்வளோதான், அது ஒன்றும் பெரிய இது இல்லை, ஜஸ்ட் அந்த மீனிங் மட்டும் தெரிஞ்சுக்கிறதுக்காக கொடுத்தேன். திடீர்னு சம்டைம்ஸ் அப்ரிவேஷனில் கொடுத்துட்டு மாற்றி கொடுப்பாங்க. ஸோ அதுக்காக எழுதிங்க பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப், பிபிபினா. அடுத்து பாரு பிஎல்ஐ, ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமு. இது வந்து என்னென்னா ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறது ஃபினான்ஷியலாக. எதுக்குன்னா சில செக்டர்ஸில் வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்காக. முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, மொபைல் ஃபோன்ஸு, இவங்களுக்குலாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க, இன்னும் ஒரு 10 செக்டர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகும், டொமஸ்டிக் வந்து மேனுஃபேக்சரிங் இன்க்ரீஸ் ஆகும், ஸோ சேல் இன்க்ரீஸ் ஆகும். அப்படின்றனால இன்சென்டிவ் அமௌண்ட் ஃபினான்ஷியலாக ஹெல்ப் பண்ணுறாங்க. புரியுதா? அந்த பிஸ்னஸ் வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்காக. உதாரணத்துக்கு வந்து ஃபுட் ப்ராசஸிங்கும் ஒன் ஆஃப் தி செக்டர், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ முன்னாடி எலக்ட்ரானிக்ஸாக பண்ணிட்டு இருந்தது, இப்போ வந்து இந்த சிச்சுவேஷன் வந்து பேண்டமிக்னால ரொம்ப எக்கானமி ரொம்ப இதாக இருக்கு இல்லையா, ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் போட்டால் தானே அவங்களால ரைஸ் ஆக முடியும். ஸோ அதுக்காக ஒரு அசிஸ்டன்ஸ் தான், வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து பார் 9th, பீகார் எலெக்ஷன் வந்து ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ மொத்தம் 243 சீட்ஸ் இருக்குது. சரியா? தமிழ்நாட்டில் எவ்வளோ, 234 அசம்பிளி சீட்ஸு, 234. அதில் வந்து 4 சீட் ஆல்ரெடி வேக்கண்ட்டாக இருக்குன்னு பார்த்தாச்சு. லாஸ்ட்டாக யாருக்கு, துரைக்கண்ணா, அவர் அக்ரிகல்ச்சர் மினிஸ்ட்ரியாக இருந்தவர் இறந்துட்டார். ஸோ ஹையர் செகண்டரி எஜுகேஷன் மினிஸ்டர் அன்பழகன் தான் அதை எடுத்துக்கிட்டாரு. சரியா? ஸோ இப்போ 4 சீட்டு வேக்கண்ட்டாக இருக்குது தமிழ்நாட்டில். பீகார் எலெக்ஷன் பாரு, அவங்களோட ஸ்ட்ரென்த்து 243. இப்போ வந்து நிதிஷ்குமார் தான் செலக்ட் ஆகிருக்காரு, 4th டேர்மாக வந்து சர்வ் பண்ண போகிறார் சிஎம்மாக. ஸோ அடுத்து பாரு ரைட் டு ரீகால். இது ஆக்சுவலி இந்த ரைட் டு ரீகால்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டைரக்ட் எலெக்ஷனோடைய ஒரு ஃபீச்சர். இப்போ வந்து சுவிட்சர்லாந்து ஒன்று தான் டைரக்ட் எலெக்ஷன் அப்படின்வாங்க. என்னென்னா அது வந்து இனிஷியேட் பண்ணலாம், ரீகால் பண்ணலாம், பிளெபிசிட் அண்ட் ரெஃபரண்டம். இந்த 4 ஃபீச்சர்ஸும் அவங்களால யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு பார்த்தோன்னா இப்போ நானே வந்து பப்ளிக்கே வந்து பில்லை ரைஸ் பண்ண முடியும். இந்த ஒப்பீனியன் கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்க முடியும். அப்படி இன்கேஸ் யாராவது சரியாக ஒர்க் பண்ணலைன்னா அவங்கள உடனே வெளியே கொண்டு வர முடியும். இது வந்து சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் இருக்குது, வேர்ல்டில். சரியா? ஸோ அந்த ஃபீச்சர் வேறு எங்கேயுமே கிடையாது, சுவிட்சர்லாண்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ இப்போ இங்கே என்ன பண்ணால் ஹரியானாவில் ரைட் டு ரீகால்ன்ற இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பஞ்சாயத்தில் வந்து வேலை செய்யலை அப்படின்னா 2/3 ஓட்டிங் பண்ணணும், சீக்ரெட் பேலட் தான். ஸோ சீக்ரெட் பேலட்னா என்னென்னா, பொதுவாக வந்து அசம்பிளியில் என்ன பண்ணுவாங்க, ஓட்டிங் எடுப்பாங்க, பில்லுக்கு வந்து ஓட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி. அப்பயே டேரெக்டாக கையை தூக்கி ஓட்டிங் பண்ணிடுவாங்க. சில டைம் என்ன பண்ணுவாங்க, மறைமுகமாக ஓட்டு பண்ணுங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சீக்ரெட் பேலட், அது பேர் தான் சீக்ரெட் பேலட். நீ போய் தனியாக போய் போட்டு வந்துடுவோம். இப்போ என்னன்னா வெறும் அவுட்புட் மட்டும் தான் வரும், யார் யார் எதுக்கு வந்து சாதகமாக பண்ணியிருக்காங்கன்றது வெளியே தெரியாது. சரியா? சம்டைம்ஸ் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க அதை. ஸோ அதனால சீக்ரெட் பேலட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சீக்ரெட் பேலட், இன்னொன்று 2/3 ஓட்டிங் பண்ணியாச்சு அப்படின்னா அந்த பர்சனை வந்து நம்ம ரீகால் பண்ண முடியும், பஞ்சாயத்து மெம்பர்ஸை. சரியா? ஸோ அடுத்து பார் 3rd, இப்போ தான் நம்ம இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் பார்த்தோம் இல்லையா, லீகல் சர்வீசஸ் டே. ஸோ அதுதான் இப்போ அந்த நாள்சான் பார்த்தீங்கன்னா இப்போ 1987 ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணுறாங்க. அந்த ஆக்ட் பேர் என்னென்னா லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட். அது வந்து 95 தான் கேம் இன்டு ஃபோர்ஸ் ஆகுது. இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, எக்கனாமிக்கலி வீக்கராக இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து லீகல் அசிஸ்டன்ஸ் கொடுக்கணுங்கிறதுக்கான ஒரு இதுதான் இந்த இது. சரியா? ஸோ இப்போது 1987 தான் இந்த ஆக்டை பாஸ் பண்ணுறாங்க. இந்த ஆக்ட் வந்து 95 கேம் ஆகுது. இந்த ஆக்டில் தான் இந்த நால்சாங்கிறத டிரைவ் பண்ணுறாங்க. சரியா? இப்போ இந்த நால்சாவோட சீஃப் யார் இருப்பான்னா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா தான் அதோட சீஃப் மாதிரி. சரியா? பேட்ரன் இன் சீஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதே போல் அந்த சுப்ரீம் கோர்ட்டில் 2nd சீனியர் மோஸ்ட் ஜட்ஜ் இருப்பார் இல்லையா, அவர் தான் வந்து இந்த நால்சாவோட எக்ஸிக்யூட்டிவ் சேர்மன். சரியா? இப்போ இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட்னு இருக்குல்ல, இந்த ஆக்டை பேஸ் பண்ணி தான் லோக் அடாலத்துன்னு ஒன்று கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இதில் தான் டிஸ்பியூட் எல்லாம் செட்டில் பண்ணுறதுக்காக. இப்போ 2 பார்ட்டிஸ்குள்ள டிஸ்பியூட்ஸ் இருக்குன்னா அதை செட்டில் பண்ண. கிரிமினல் கேசஸ்லாம் இதில் பண்ண முடியாது, சிவில் கேசஸ். சரியா? சிவில் கேசஸ் இங்கே எடுத்துக்கலாம், கொண்டு போகலாம், பட் கிரிமினல் கேசஸ் இங்கே எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ இங்கே டிஸ்பியூட்டை வந்து சால்வ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது அது லோக் அடாலத். இந்த லோக் அடாலத் எது மூலிமா கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நால்சால இருந்து தான், இந்த லீகல் சர்வீசஸ் அத்தாரிட்டிஸ் ஆக்ட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. சரியா? ஸோ அடுத்து பாரு 12th வந்து ஸ்பேஸு, எக்ஸோ பிளானட். எக்ஸோ பிளானட்னா எக்ஸோனால என்னென்னா அது வந்து நம்மளேருந்து வெளியேன்னு அர்த்தம். ஸோ நம்ம சோலார் சிஸ்டத்துலேருந்து வெளியே
வேறு ஏதாவது பிளானட்ஸ் வந்து வாழக்கூடிய இடங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த கான்செப்ட். ஸோ இன் சர்ச் ஆஃப் சம் பிளானட், ஏதாவது தங்குறதுக்கான சூழல் இருக்கான்னு சர்ச் பண்ணுறது தான். அந்த மிஷனில் வந்து பார்த்தோன்னா நாசாலேருந்து கெப்லர்னு ஒன்று அனுப்பிச்சாங்க முன்னாடியே 2009. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு பிளானட் ஹண்டிங் மிஷன் அது கெப்லர். அடுத்து பார்த்தோன்னா இப்போ 2018 டெஸ்ட்னு ஒன்று அனுப்பிச்சிருக்காங்க. அது என்னென்னா டிரான்சிட்டிங் எக்ஸோ பிளானட் சர்வே சேட்டிலைட். ஸோ இப்போ இந்த டெஸ்ட் தான் வந்து நாசா கண்ட்ரோலில் இருக்குது. சரியா? ஸோ ஃபஸ்ட் வந்து கெப்லரு, செகண்ட் வந்து டெஸ்ட். எக்ஸோ பிளானட் அதான் முக்கியம். இது வந்து ரெலவெண்ட் டு எதுன்னு கேட்கலாம். இன் சர்ச் ஆஃப் சம் பிளானட்ஸு, வாழக்கூடிய இடங்கள் இருக்கான்னு பார்க்குறதுக்கா, வேறு ஒன்றும் இல்லை, ஹேபிட்டண்ட்டாக இருக்கான்றது தான். சரியா? ஹலோ ஹலோ கேட்குதுல்ல? அடுத்து பாரு 13th சயின்ஸ் அண்ட் டெக்கு. ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லலாம்னா விர்ச்சுவல் ஆஃபீஸ் வந்து கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. விர்ச்சுவல் ஆஃபீஸ் எப்போனா 2030 அது வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸ்னால் என்ன அப்படின்னா மெயினாக பேஸ் பண்ணுற டெக்னாலஜி எதுனா ஆக்மெண்டட் ரியாலிட்டி, விர்ச்சுவல் ரியாலிட்டி. ஸோ நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் இல்லையா, ஆக்மெண்டட் ரியாலிட்டினா அப்படியே நம்ம ஃபோனில் இருந்து உள்ளே அங்கே பார்த்தோன்னா அப்படியே நம்ம ரியாலிட்டியில் சில ஆர்டிஃபிஷியல் இமேஜஸை கொண்டு வர முடியும் ஃபோன்லேயே. ஸோ அந்த ஃபோனில் அப்படி பார்த்தா நம்ம ரியாலிட்டியிலே தெரியும், பட் ஆனால் அந்த சைடு எதுவுமே இருக்காது. ஸோ அதுதான் ஆக்மெண்டட் ரியாலிட்டி. விர்ச்சுவல் ரியாலிட்டினா ஒரு கிளாஸஸ் வந்து கண்ணில் போட்டுட்டா நமக்கு வெளியே இருக்கிற வேர்ல்டே தெரியாது, அப்படியே உள்ள பாட்டுக்கு ப்ளே ஆகிட்டு இருக்கும், அப்படியே நம்ம அந்த வேர்ல்டுக்குள்ளே இம்மர்ஸ் ஆயிடுவோம் நம்ம. ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்த விர்ச்சுவல் ஆஃபீஸே கொண்டு வரோங்கிறாங்க. நீ வீட்டில் தான் உட்காந்துருப்ப, ஆனால் ஆஃபீஸில் இருக்கிற மாதிரியே செட்டப் ஆயிரும். நீ இங்கேருந்து எதை பண்ணாலும் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். ஆஃபீஸ்லேருந்து நீ ஒர்க் பண்ணுற மாதிரியே ஒரு ஃபீச்சரை கிரியேட் பண்ணுவாங்க. அதுதான் அந்த டெக்னாலஜி, ஆக்மெண்டட் ரியாலிட்டி அண்ட் விர்ச்சுவல் ரியாலிட்டி. அந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து இந்த போக்கிமான் கோன்னு ஒரு கேம் இருக்குது, ஆப்பு. அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி அதை ப்ளே பண்ணி அதை ஓப்பன் பண்ணி பாரு, உனக்கு இந்த ஆக்மெண்டட் ரியாலிட்டிக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் நல்லா புரியும். சரியா? ஸோ அடுத்து பாரு செகண்டு வேக்சினு. நம்ம நேற்றே ஃபைசர் பார்த்தோம். ஃபைசர் வந்து 90% எஃபெக்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நேற்று பார்த்தோம். அந்த இது பாரு, அந்த வேக்சின் வந்து பாரு பயோஎன்டெக் ஆர்என்ஏ, இதுதான் அதோட வேக்சின். இது ரஷ்யா வந்து ஆல்ரெடி ஸ்புட்னிக் 5 வந்து கொண்டு வந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு அவங்க கிரியேட் பண்ண இதுதான். இவங்க என்ன சொல்கிறாங்க 92% எஃபெக்டிவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. நேற்று வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு. இந்தியாவில் வந்து அதை டெஸ்டிங் பண்ணுறதுக்கு யாருக்கு பர்மிஷன் இருக்குன்னா டாக்டர் ரெட்டி அவங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டு. அவங்க வந்து இந்தியாவிலேருந்து நேற்று இந்தியாவுக்கு வந்துருச்சு அந்த வேக்சின். அதை இன்னைக்கு நியூஸில் கூட அங்கங்கே சில வீடியோஸ் வந்து கிளிப்பிங் வெளியே வந்துட்டு இருந்தது. ஸோ இது டெஸ்டிங் போகுது. சரியா? அந்த ஸ்புட்னிக் V வந்து ரஷ்யாவோடது. சரியா? அடுத்து பாரு மலேரியா அவுட் பிரேக் ஃபோர்காஸ்ட். இது யார் பண்ணுறாங்கன்னா இட்லியோ மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கலாம் அப்படி ஃபோர்காஸ்ட்னா என்ன, ப்ரிடிக்ட் பண்ணுறது, இங்கெங்கெல்லாம் இருக்கலாம் வைக்கலான்றது. சரியா? இந்த வெதர் ஃபோர்காஸ்டிங் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இப்போது இது வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு பைலட் பேசிஸில் கொண்டு வராங்க. கம்ப்ளீட்டாக நெக்ஸ்ட் மான்சூனில் தான் நம்மளால் பண்ண முடியும். சரியா? பட் ஆனால் இப்போ வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட்டு ஸ்டடி எங்கே பண்ணுறாங்கன்னா நாக்பூரில். இந்த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் பண்ணுது, நாக்பூரில் பண்ணுறாங்க ஃபஸ்ட்டு ஸ்டடி. இப்போ இது ரெலவெண்ட்டாக சில ஃபேக்ட் எழுதியிருக்கேன் பாரு. இந்தியா தான் அக்கௌண்ட்ஸ் டு 85% ஆஃப் வேர்ல்டு ஷேரில் இந்த இதுக்கு மலேரியா இதில். இப்போது ஒரு வேக்சின் ஒன்று இருக்குது, RTS அப்படிங்கிறாங்க. இந்த மலேரியாவே என்னென்னா இந்த பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம் தான் வந்து அது இருக்கிறதுலே, அதில் ஒரு 4 இது இருக்குது, கைண்ட் இருக்குது. இந்த அதில் பிளாஸ்மோடியம் ஃபால்சிபோரம்ங்கிறது ரொம்ப டெட்லி இது. இப்போ இந்த RTS வந்து என்னன்னு பிராண்ட் பண்ணி மோஸ்கியூனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அதை பிராண்ட் பண்ணி அந்த வேக்சினுக்கு வந்து நேம் வந்து மோக்ஸ்கியூனிக்ஸ்ன்னு சொல்லி யூரோப்பியன் மெடிக்கல் ஏஜென்சி வந்து அதை அப்ரூவ் பண்ணுவாங்க. அதை வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த எந்த கண்ட்ரி யூஸ் பண்ணுது, அந்த மலாவி, இந்த கண்ட்ரி தான் யூஸ் பண்ணுது அந்த வேக்சினை. வேறு யாரும் இதில் கொண்டு வரல ரியாலிட்டியில். பட் இந்த மலாவிங்கிற கண்ட்ரி வந்து அவங்க எடுத்து அந்த வேக்சினை சரி கொடுங்க நாங்கள் டெஸ்ட் பண்ணுறோன்னு சொல்லி அதை வாங்கி பண்ணுறாங்க அது. ஸோ அடுத்து பாரு 14th ஜியாகிரஃபி. GI டேக், ஜியாகிரபிக்கல் இண்டிகேட்டர், GIனா. ஸோ இப்போ எதுக்குன்னா பீட்டல் லீஃப்னா என்ன, வெத்தலை. தூத்துக்குடியில் ஆத்தூருக்கு தான் வந்து அங்கே அந்த வெத்தலைக்கு வந்து GI டேக் கேட்டு அப்ளை பண்ணியிருக்காங்க, கொடுக்கல, அப்ளை பண்ணியிருக்காங்க. சரியா? வெத்தலை தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் ஆத்தூர். ஸோ அடுத்து 15th மிசிலினியஸ். OTT நம்ம இப்போ நேற்று கூட சூரிய ரிப்போர்ட் ரிலீஸ் ஆச்சு இல்லையா. ஓடிடின்னு நம்ம நிறையா வெளியே கேள்விப்பட்டுகிட்டே இருந்திருக்கோம். ஓடிடினா ஓவர் த டாப், அதோட ஃபுல் ஃபார்ம். திடீர்னு சம்டைம்ஸ் அப்ரிவேஷனில் கேட்டுருவாங்க, சிம்பிளாக கேட்டுருவாங்க கொஸ்டின் பார்த்தா. நிறையா எதோ படிச்சுட்டு போவோம், பார்த்தா சிம்பிளாக கேட்டுருவாங்க திடீர்னு. ஓடிடினா ஓவர் த டாப்பு. சரியா? இப்போ என்ன பண்ணுறாங்க, அது வந்து IB இன்ஃபர்மேஷன் ப்ராட்காஸ்டிங் மினிஸ்ட்ரி அந்த கீழே வந்து கொண்டு வராங்க அந்த இது. ஏன்னா
ஆக்சுவலி நம்ம எதை பண்ணாலுமே செக்கிங் இருக்குது. இப்போது கீழே எழுதியிருக்கேன் பார் ஃபேக்ஸில், பிரிண்டிங் மீடியா இருக்குல்ல, அது வந்து ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா. இந்த நியூஸ் பேப்பர்ஸ்லாம் இருக்குல்ல, அதுக்கு ப்ரெஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா இருக்குது. அதே போல் நியூஸ் சேனல் இருக்கு இல்லையா, அது வந்து பாரு நியூஸ் ப்ராட்காஸ்டிங் அசோசியேஷன். சரியா, என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க. என்பிஏ நியூஸ் ப்ராட்காஸ்டர்ஸ் அசோசியேஷன். அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னு வச்சுக்க, அதுக்கு வந்து அட்வர்டைசிங் ஸ்டாண்டர்ட் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு அது இருக்குது. ஃபிலிம்ஸுக்கு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் போர்ட் ஆஃப் ஃபிலிம் சர்டிஃபிகேஷன். இப்போ இவங்ககிட்ட போயிட்டு தான் இவங்க அதில் ஒரு சில சீன்ஸ் எல்லாம் வேணாம், இது வந்து இதாக இருக்குன்னு சொன்னால் அவங்க கட் பண்ணி அப்படி தான் வெளியே நமக்கு ரிலீஸ் ஆகுது. ஆனால் இந்த ஓடிடியில் ரிலீஸ் ஆகிறது எதுக்குமே செக் எதுவுமே இல்லை. எந்த கண்டென்ட் வேணாலும் அப்படியே பண்ணிடுறாங்க, மக்கள் டைரெக்டாக அதை பார்க்கக்கூடிய சூழலும் ஆயிடுது. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்க, அதை ஐபிக்கு கீழே கொண்டு வராங்க. பட் இன்னும் வந்து எதுவுமே ப்ராப்பராக எந்தெந்த இதெல்லாம் பண்ணலாம், இதெல்லாம் லிமிட்டேஷன் இருக்குது, அது மாதிரி எதுவுமே இன்னும் சொல்லலை. சரியா, டீட்டெயில் எதுவுமே இல்லை. பட் ஓடிடியை இந்த இது கண்ட்ரோலில் கொண்டு வராங்கன்ற மாதிரி மட்டும்தான் இப்போ சொல்லியிருக்காங்க. சரியா, அதை பற்றின டீட்டெயில்ஸ் எதுவும் இல்லை. பட் ஓடிடி என்ன ஓவர் த டாப், அது மட்டும் பார்த்துக்க, அது முக்கியம். திடீர்னு கேட்டுருவாங்க. சரியா, ஸோ அவ்வளோதான். இன்றைக்கி இதுதான், இவ்வளோ தான் இருக்குது. ப்ரிப்பேர் படிச்சிரு. நாளைக்கு தீபாவளி, கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நைட்டு கூட இன்றைக்கி முடிச்சு விட்ரு. சரியா, ஏன்னா நாளைக்கு சரியாக ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஸோ அதனால் இன்றைக்கி வரதை இன்றைக்கி முடிச்சு விட்ரு. நாளைக்கு கூட ஈவினிங் நம்ம கரண்ட் அஃபேர் பார்த்துக்கலாம். சரியா, சரியா. அதனால் தீபாவளி செலிப்ரேஷனில் பாட்டு இது படிக்காம விட்றாத, இது பண்ணிக்கலாம். சரியா, ஓகேப்பா. பாய். சரியா.